குடும்பத்துக்கு வெளியில இருக்க ஒரு எக்ஸோ பிளானட்ல உயிர்கள் இருப்பதற்கான சாத்திய கூறுகளை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு விஞ்ஞானி தலைமையிலான குழு கண்டுபிடிச்சிருக்கிறது உலகம் முழுக்க ஆச்சரியமா பேசப்படுது. எக்ஸோ பிளானட், புறக்கோள். சூரிய குடும்பத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய கோள்களை நம்ம புறக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். 1990கள்ல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 5800 புறக்கோள்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹைசியன் வேர்ல்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பூமியை மாதிரியே உயிரினங்கள் வாழக்கூடிய ஹைட்ரஜன் நிறைந்த வளிமண்டலத்துடன் கூடிய அப்புறம் கடலால் சூழப்பட்ட கிரகங்கள் இன்னும் இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. ஆனா இதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே நிரூபிக்கப்படல. ஆனா பூமியில இருக்கக்கூடிய உயிரினங்களால் மட்டுமே உருவாக்கப்படக்கூடிய 2 வாயுக்கள் இது போன்ற ஒரு புறக்கோள்லையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நல்ல அறிகுறியா பார்க்கப்படுது. அந்த எக்ஸோ பிளானட்டுக்கு பேரு தான் K2-18b. இந்த K2-18b 2015 அமெரிக்காவோட விண்வெளி ஆய்வு மையமான நாசாவால கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டது. இது பூமியிலிருந்து 124 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய லியோ விண்மீன் கூட்டத்துக்குள்ள இருக்கு. இது பூமியை விட பெருசு, ஆனா நெப்டியூனை விட சின்னது. இந்த K2-18b புறக்கோள் பூமியை விட 8.6 மடங்கு பெருசு, 2.6 மடங்கு அதிக விட்டம். இப்ப நம்ம பூமிக்கு சூரியன் கிட்ட இருந்து எந்த அளவுக்கு ஒளி கிடைக்குதோ அதே போல இந்த K2-18b புறக்கோளுக்கு அதோடைய நட்சத்திரத்துக்கிட்ட இருந்து ஒளி கிடைக்குது. இந்த நிலையில ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மூலமா இந்த புறக்கோள்ல உயிர்கள் வாழ்றதுக்கான சாத்தியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. டைமெத்தில் சல்ஃபைடு DMS, டைமெத்தில் டைசல்ஃபைடு DMDS, இந்த 2 வாயுக்களும் பூமியில இருக்கக்கூடிய உயிரினங்களால் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுது. குறிப்பா மெரைன் ஃபைட்டோ பிளாங்டன் அப்படிங்கிற கடல் பாசியால இது உற்பத்தி ஆகுது. இதே வாயுக்கள் K2-B12 புறக்கோள்லையும் இருக்கு அப்படின்னா அங்கேயும் கண்டிப்பா நுண்ணுயிர்கள் வாழ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் கருதுறாங்க. உண்மையாவே அங்க உயிரினங்கள் இருக்கா அப்படின்னு இன்னும் கண்டுபிடிக்கப்படல. ஆனா டைமெத்தில் சல்ஃபைடும் டைமெத்தில் டைசல்ஃபைடும் அங்க இருக்கிறது அந்த இடத்துல பயாலஜிக்கல் ப்ராசஸ் நடக்கிறத நமக்கு உணர்த்துது. இன்னும் க்ளோஸா அப்சர்வ் பண்ணோம்னா ஆய்வோட அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. இதுதான் வேற்று கிரகத்துல உயிர்கள் வாழ்றதுக்கான முதல் குறிப்பு. நாங்க ஒரு புறக்கோள்ல பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கான ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்கோன்னு இந்திய வம்சாவளியை சேர்ந்த விஞ்ஞானி நிக்கு மதுசூதனன் சொல்றாரு. இவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்க வானியல் நிறுவனத்துல வானியற்பியல் விஞ்ஞானியா இருக்காரு. ஆஸ்ட்ரோபிசிக்கல் ஜேர்னல் லெட்டர்ஸ்ல வெளியான இந்த ஆய்வோட லீட் ஆத்தர் மதுசூதனன் தான். செவ்வாய் கிரகத்துல உயிரினங்கள் வாழ முடியுமா அப்படின்னு விஞ்ஞானிகள் ஒரு பக்கம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சூரிய குடும்பத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு கோள்ல உயிர்கள் வாழ்றதுக்கான சாத்திய கூறுகள் தென்பற்றிருக்கிறது விண்வெளி ஆய்வுல ஒரு மைல்கல்லா பார்க்கப்படுது. K2-18b கோள் வாழ தகுதியானது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதோட மட்டும் இல்லாம நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை சுத்தி இருக்கக்கூடிய கோள்களோட வளிமண்டலங்கள்ல பயோ சிக்னேச்சர்ஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நாங்க நிரூபிச்சிருக்கோம். இது பெரிய மைல்கல் அப்படின்னு பெருமிதமா சொல்றாரு மதுசூதனன். சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், வெள்ளி மற்றும் பல துணைக்கோள்கள்ல உயிர்கள் இருப்பதற்கான அறிகுறிகளை தேட ஆரம்பிச்சிருக்கிறதாவும் அவர் சொல்லியிருக்காரு. உயிரினங்கள் வாழ தேவையான முக்கிய மூலப்பொருள் லிக்விட் வாட்டர். நீர் அந்த கிரகத்தோட மேற்பரப்புல இருக்கிறதுக்கு வசதியா K2-18b ஹேபிட்டபிள் ஜோன்ல சுத்திக்கிட்டு இருக்கு. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி K2-18b கோள்ல மீத்தேனும் கார்பன் டை ஆக்சைடும் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கு. ஒரு எக்ஸோ பிளானட்ல கார்பன் சார்ந்த மூலக்கூறுகள் கண்டுபிடிக்கப்படுறது இதுதான் முதன்முறை. இந்த DMS, DMDS வாயுக்கள் ஒரே வேதியியல் குடும்பத்தை சேர்ந்தது. ஜேம்ஸ் வெப் என்ன சொல்லுதுன்னா இந்த 2 வாயுக்கள்ல ஏதாவது ஒன்று அல்லது ரெண்டுமே K2-18bயோட வளிமண்டலத்தில் இருக்கிறதுக்கு 99.7% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ 0.3% வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி தானே அர்த்தம். K2-18bலையும் கடல்வாழ் நுண்ணுயிர்களால உற்பத்தி செய்யப்படக்கூடிய வாயுக்கள் உருவாக்கப்படுது அப்படின்னா ஹைசியன் வேர்ல்ட் அப்படிங்கிற கான்செப்ட் உண்மைதானோ அப்படின்னு நம்ப தோணுது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா நம்ம மனித இனம் இந்த பிரபஞ்சத்துல ஒருவேளை நம்ம மட்டும்தான் தனியா இருக்கோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நிலையில இன்னும் ஒரு சில ஆண்டுகள்ல
ஹைசியன் உலகத்துல வேற்று கிரகவாசிகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மதுசூதனன் சொல்றாரு. ஆனா அதுக்கு இன்னும் ஆராய்ச்சிகள் தேவைப்படுது. ஏன்னா இந்த டிஎம்எஸ் டிஎம்டிஎஸ் வாயுக்கள் அங்க உயிரியல் நடைமுறையால தான் உருவாக்கப்படுதா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களா அப்படின்னு ஆய்வு பண்ணணும். ஈவன்தோ இதற்கு முன்பு நடத்தப்பட்ட ஆய்வுகள்ல K2-18b இந்த வாயுக்கள் உயிரியல் செயல்முறையால தான் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் வேற ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கட்டாயம் ஆய்வு பண்ணணும்னு மதுசூதனன் சொல்றாரு. அடுத்த கட்ட ஆய்வுகள் வேற்று கிரகவாசிகள் உண்மையிலேயே இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நிரூபிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிலிப்பைன்ஸ்ல இருக்க மணிலா நகரத்துல ஈஸ்டர் விழாவோட ஒரு பகுதியா பேரணி நடந்துச்சு. பக்தர்கள் வெறுங்காலோட நடந்து வந்து சாட்டையால அடிச்சபடி தங்களோட வேண்டுதலை நிறைவேற்றினாங்க. இங்கிலாந்தோட டர்னர்ஸ் ஹில்ல பார்வையாளர்களை கவர்ற மாதிரி வண்ணமயமா துலிப் மலர்கள் பூத்து குலுங்குது. நூற்றுக்கணக்கான ரகங்கள், 15 லட்சத்திற்கும் அதிகமான மலர்கள், எங்க திரும்பினாலும் வண்ணமயமா துலிப் மலர்கள் கண்களை திருடுது. ஏராளமான மக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆசாசையா செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தாங்க. இங்கிலாந்தில் உள்ள உயிரியல் பூங்காவில் விலங்குகள் எல்லாம் ஈஸ்டர் கொண்டாடியுள்ளன. அந்த காட்சிகளை இங்க பார்க்கலாம். பிரேசிலின் தெற்கு அமேசானாஸில் உள்ள மதேரா நதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் டிரான்சம் சோனிகா என்ற தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. தொடர் மழையால் பிரேசிலின் தெற்கு அமேசானாஸ் மாகாணம் கடும் பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. இதனால் மதேரா நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மதேரா நதியை ஒட்டியுள்ள டிரான்சம் சோனிகா சாலை மூடப்பட்டுள்ளதால் சுமார் 70,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையை கருத்தில் கொண்டு அந்நாட்டு அரசு அப்பகுதியில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू. அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.